வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மலர் தூவி தண்ணீரை திறந்து வைக்கிறார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைக்கிறார். அதாவது தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடியது இந்த மேட்டூர் அணை. காவிரி 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையுமா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். நெல்லையில் பேசிய திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி தங்கள் அணிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். HPV நோய் தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்ள 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து தன்னுடைய வீட்டில் தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து தன்னுடைய வீட்டில் சோதனை நடத்தியவரையே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக விஜய் நியமித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்வது முதன்மை செய்திகள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்வது முதன்மை செய்திகள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.